சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம லாஸ்ட் வீடியோல எக்ஸசைஸ் 3.1 of chapter 3 மேட்ரிக்ஸ்ல 3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். that has been repeatedly asked and in this video example 4 and 5 டிஸ்கஸ் பண்ணலாம். Hi, welcome to GG Max. I am GG. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸாம்பிள் 4 பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன், இதுலயே டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா find ABC XYZ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இந்த வேரியபிள்ஸ்லாம் இதுக்குள்ள இருக்கு இல்லையா? சோ நீங்க இந்த மேட்ரிக்ஸ்க்கு புதுசா இருந்தீங்கன்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம அதை செக் பண்ணிட்டு வரும்போது இது இன்னும் ஈஸியரா இருக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ண. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோஸ் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸை பத்தி தான் இது பேசுது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம் ரெண்டு பக்கமே பாருங்க சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் ரோ, அதாவது 3x3 ரெண்டு பக்கமே இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு எலிமெண்டோடைய ஒரே இடத்துல இருக்கிற என்ட்ரிஸை நம்ம வந்து ஈக்குவல் பண்ண முடியும். அது மூலமா நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். என்னன்னா உங்களுக்கு இருக்கிற அந்தந்த பிளேஸ்ல இருக்கிற என்ட்ரிஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்க வேரியபிளே இல்ல, -6, அதே இடத்துல -6 இருக்கா, இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற எங்க -21, அதே இடத்துல -21, வேற 0 0, இந்த இடத்துல 0, ஓகே இங்க வேற கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல 0 0, அப்ப இது வராது. ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்மளுக்கு நம்ம என்ட்ரிஸ் எல்லாமே ஈக்குவேட் பண்ணியே நம்ம ஏபிசி XYZ கண்டுபிடிச்சலாங்கிறது தெரியுது. ஓகேவா? சோ நான் ஆன்சர் ஆல்ரெடி இங்க கொடுத்துட்டேன். சோ இது வருதாங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஃபார் ஒரு ஈஸியா பண்ணியா கொண்டு போகணுங்கிறதுக்காக. சோ ஏங்கிறது எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. மெதுவாவே போவோமா? ஃபர்ஸ்ட்ல இருந்தே போயிடலாமா? x+3, x+3க்கு ஃபர்ஸ்ட் என்னன்னா x+3 = 0. அப்ப x = இது அந்த சைடு போட்டு 0 - 3 என்ன ஆயிரும்? -3. ஓகேவா? வந்துருச்சா நமக்கு? ஓகே, 1 ஓவர். நெக்ஸ்ட் என்னது? z+4. z+4 என்னது? z+4. z+4 உடைய நம்மளுக்கு ஈக்குவல் ஆர்டர் எது? இந்த இருக்கு 6. அப்ப z = 6 - 4 இது இந்த சைடு போகும்போது அப்ப z = 2, +2. கிடைச்சிருச்சா? z = +2. சோ நெக்ஸ்ட் என்னதுன்னா இந்த இடம் முடிச்சிட்டோம். அடுத்தது 2y = -7 which is equal to third ரோல third என்ன என்ட்ரி 3y - 2 வருது. இது என்னடா 3y - 2 வருதுன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். அப்ப நம்மளுக்கு 3y - 2ல 2y, இந்த 3y இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இந்த -7 லைக் அன்லைக் பிரிச்சிருவோம். அப்ப -2 + 7 கிடைச்சிருதா? சோ இந்த இடத்துல என்ன வரும்? -y, ஏன்னா 3 தான் வந்து கிரேட்டர், அதனால அதோடைய சிம்பிள். இந்த சைடு வந்து 5 வரும். அப்ப எனக்கு y யோட வேல்யூ என்ன? இந்த -n அந்த சைடு கொண்டு போகும்போது -5 கிடைச்சிருது. கரெக்டா? சோ y-யும் கண்டுபிடிச்சிட்டோம். y = -5. ரிமைனிங் என்னென்ன இருக்குன்னா a, b, c கண்டுபிடிக்கணும். இப்ப a கண்டுபிடிச்சிடலாமா? சோ நெக்ஸ்ட் என்னன்னா a - 1 = அதோடைய நடு என்ட்ரி என்ன? -3. அப்ப a = இது வந்து என்ன ஆகும்? அந்த சைடு கொண்டு போகும்போது +1 ஆயிருமா? அப்ப a = வந்துருச்சா? சோ அதே மாதிரி b7, b வந்து 2c+2 இதோட 0 கம்பேர் பண்ணணும். அண்ட் தென் நீங்க இந்த b - 3 b - 3 இந்த டைப்ல கம்பேர் பண்ணுங்க. சோ இதை வந்து நான் உங்களுக்கு ஐ அம் லீவிங் இட் டு யூ. கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஆன்சரே கிடைச்சிச்சா அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஹோப் திஸ் sum is clear. Next, so example 5th sum which has been again asked in 3 mark and 2 markலயும் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். சோ இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா வந்து ஆர்டர்ஸ் ஈக்குவல் ஆர்டர்ஸா இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து இதை ஈக்குவேட் பண்ண முடியும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ ரெண்டு ரோ கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் சோ மொத்தம் வந்து உங்களுக்கு 2x2, அதே மாதிரி ரைட் சைடு ஈக்குவல் டு சொல்லி கொடுத்திருக்காங்க. 2x2 தான் இருக்கு. சோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? போன சம் மாதிரியே நம்மளுக்கு இங்க ABCD ஃபைண்ட் பண்ணணும். 4 வேல்யூஸ் கொடுத்து ஃபைண்ட் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோங்க, 2a + b. இதோட கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியே எடுக்கணும். சோ 2a + b = 4. ஆக்சுவலி கீழே நான் ஆன்சர்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். நம்ம வந்து வருதாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஈஸியா வந்து ஒரு ஃபன்னா கொண்டு போறதுக்காக a = 1, b = 2, c = 3, d = 4 வருதான்னு பாத்துருவோமா? சோ 2a + b = 4. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. கரெக்டா? சோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்குவோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a - 2b = -3. இதை நம்ம ஈக்குவேஷன் 2 ன்னு வச்சுக்குவோம். சோ எலிமினேஷன் மெத்தட் இல்ல சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணி இதுல நீங்க வந்து a அல்லது b ஃபைண்ட் பண்ணலாம். சோ என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்குவோமா? சோ செகண்ட் ஈக்குவேஷனை 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நான் அகைன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். 2a + b = 4. செகண்ட் ஈக்குவேஷனை நான் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 2aங்கிறது 2a ஆயிரும். சிம்பிள்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த 2ங்கிறது 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 4b ஆயிரும். அகைன் இது வந்து த்ரூ அவுட் பண்றதுனால -3ங்கிறது × 2 னா -6 ஆயிரும். சோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது சிம்பிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். சோ இங்க 2a கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க பிளஸ் இருக்கு. நம்ம இதோட இதுதான். இப்ப இந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னா 1 ன்னு அர்த்தமா? அப்ப 5b ஆன்சர். 5b = 4 + 6 என்ன ஆன்சர்? 10. அப்ப 4 + 6ங்கிறப்போ
எனக்கு என்ன கிடைக்குது 5b is equal to 10 னா b is equal to 10/5 which is equal to 2. இப்போ எனக்கு b யோட வேல்யூ கிடைச்சிருச்சு. சோ இந்த b யோட வேல்யூவை நான் என்ன பண்ண போறேன், ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிடுவோமா? சோ ஈக்குவேஷன் 1ல வந்து 2a plus b யோட வேல்யூ என்ன 2 is equal to 4 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப 2a is equal to இது அந்த சைடு கொண்டு போகும்போது 4 minus 2. அப்ப a is equal to 2a is equal to 2. அப்ப a is equal to 2/2 which is equal to cancel ஆயிடும் இல்லையா? கேன்சல் ஆச்சுன்னா a is equal to 1. நமக்கு a is equal to 1 கிடைச்சிருச்சா? சோ ஆல்ரெடி a is equal to 1 கிடைச்சிச்சு, b is equal to 2 கிடைச்சிச்சு. சோ இதே மாதிரி நீங்க இந்த ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணனும். 5c minus d 4c plus d. சோ இதே டைப்ல எலிமினேஷன் டைப்ல சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு c3 உம் d4 உம் கிடைக்கும். ஓகேங்களா? சோ ஐ ஹோப் நீங்க இதை ட்ரை பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க இதே ஆன்சர் உங்களுக்கு வந்துச்சான்னு சொல்லி. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஆன்சர்ஸ் கமெண்ட்ல போடுங்க, இல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுனாலும் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ தட் எனக்கு இந்த 12th போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண மோட்டிவேட்டிங்கா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ற வரை மீட் யூ நெக்ஸ்ட் டைம். டேக் கேர். பை.